பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை நலமானதை தருவார். பாருங்க, எகிப்து தேசத்திலையும் கானான் தேசத்திலையும் அதை சுற்றியுள்ள இடங்கள்லையும் யோசேப்பின் காலத்துல நல்ல பஞ்சம். அப்பதான் யோசேப்பு நல்ல களஞ்சியங்களை சேர்த்து வச்சு அவர்கிட்ட இருந்து எல்லாரும் தானியங்களை வாங்கிட்டு போறாங்க. இப்போ யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் கூட வந்து எகிப்துக்கு வந்து அங்க தானியங்களை வாங்கிட்டு போறாங்க. யோசேப்பு அங்க இருக்கிறாரு என்பதை அறிந்து கொண்டு யோசேப்பும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் இங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யோசேப்பும் தன் மொத்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு மொத்தம் 70 பேர் அவர்கள் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். வந்துட்டாங்க எகிப்துல. இப்ப அவங்க தங்கணும். ஆனா என்ன செய்வது? பிழைப்புக்காக வந்தவர்கள் அந்த இடத்துல எங்க தங்குவது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அவங்க யோசேப்பு என்ன செய்யறாரு, தன் ஃபேமிலிய பார்வோனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இவங்க இனிமேல் இங்கதான் தங்குவாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அப்போ பார்வோனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தைங்க. ஆதியாகமம் 47:6 எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேற்றும்படி செய் அப்படின்னு சொல்லி பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைல. அவர் சொல்லிருக்கலாம், எகிப்துல சரிப்பா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க தங்கவை அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா எகிப்து தேசம் முழுவதும் உன் கையில இருக்கு, உன்கிட்ட இருக்குது, எது நல்ல இடமோ அந்த இடத்துல தங்கவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க, இதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. வாழ்றதுக்கு வழி தெரியாம போனவர்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்தது. இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப், பிழைப்புக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதோ எடுத்து வைக்கிறீங்க. படிப்பா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு காரியம், ஆசீர்வாதத்திற்கான எந்த ஒரு காரியமா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு நலமானதை தர விரும்புகிறார். எப்படி பார்வோன் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தயை செய்தாரோ அதே போல இன்று நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு தயை செய்ய விரும்புகிறார். அதனால நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல தைரியத்தோட செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க கூட இருக்கிறார், நலமானதை செய்வார். God bless you all.